Hi friends, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு தம்ப்லைன்லயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்னைக்கான வீடியோ நம்மளோட வீடியோவோட வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றது எப்படி அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். அதற்கு சூப்பரான ஒரு 4 டிப்ஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் फ्रेंड्स. இந்த 4 டிப்ஸுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட வீடியோவோட வியூஸுக்கும் நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸுக்கும் கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட வீடியோ கன்சிஸ்டன்சியாக நம்ம வந்து போஸ்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்னென்னா, நம்ம டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரெகுலராக அதே மாதிரி டெய்லி சேம் டைமிங்கில் நம்ம வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணணும். நம்ம வாரத்துக்கு 2 டைம்ஸ் அல்லது 3 வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாரத்துக்கு அதே மாதிரி நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு யூடியூப் சைட்லேருந்து இம்ப்ரெஷன் வந்து கிடைக்கும். அப்படியே நம்மளோட வீடியோவோட கன்சிஸ்டன்சி வந்து மிஸ் ஆயிடுச்சு, நான் ஒரு வாரத்தில் 2 வீடியோ ரெகுலராக போடுவேன், ஒரு 2 or 3 வீக் வந்து நான் வந்து வீடியோவே அப்லோட் பண்ணலை அப்படின்னு சொன்னோன்னா நம்மளோட சேனல் வந்து டெர்மினேட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாது. அதற்கு பதிலாக நம்ம சேனலில் வீடியோவோட இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப கம்மியாகும். இம்ப்ரெஷன் அப்படின்னா நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோவை நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறதோ, அது கூட புதுசாக இருக்கக்கூடிய நிறைய உறவுகளுக்கு கொண்டு போய் சேர்க்காம யூடியூப் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். அதனால் வீடியோவோட கன்சிஸ்டன்சி வந்து நம்மளோட சேனலோட க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டினியூவாக வீடியோ போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைட்டிலில் என்ன நம்மளோட வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டைட்டில் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க. டைட்டில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, டைட்டில் 2 டைப்பாக கொடுத்துருப்பாங்க. அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு டைட்டில் கொடுத்துட்டு ஒரு பார்போர்டு மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒரு டைப் ஆஃப் டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரே வீடியோக்கு 2 டைப்பில் டைட்டில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் வந்து 2 விதமான டைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் என்ன சீக்ரெட் பார்த்தீங்கன்னா, டைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பீப்புளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியாகவும், செகண்ட் அந்த பார்கோடு போட்டுட்டு அடுத்து செகண்ட் கொடுக்கறது வந்து நம்மளோட வீடியோவோட கீவேர்டு, நம்ம வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி யூடியூப்புக்கு புரிகிற மாதிரி யாரெல்லாம் அந்த மாதிரி சர்ச் பண்ணுவாங்களோ அந்த கீவேர்டை வந்து கொடுக்கறது தான் இந்த டைட்டிலோட சீக்ரெட்டு. எல்லாருமே நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கேட்சியான டைட்டில் கொடுக்கணும். அதாவது மக்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய டைட்டிலும், செகண்ட் ஹாஃப் வந்து கீவேர்டு இருக்க மாதிரியான டைட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டைட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒன் ஆஃப் த ரீசன் நம்மளோட வீடியோ வந்து க்ரோ ஆகுறதுக்கு. தேர்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் யுவர் சேனல் கண்டென்ட். உங்களோட சேனல் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து மிக்ஸ்டு கண்டென்ட் ஆஃப் வீடியோ தான் நம்மளோட சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மிக்ஸ்டு கண்டென்ட் ஆஃப் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம், அதுக்காக இந்த சேனலே டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சேனல் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையே இல்லை. மிக்ஸ்டு கண்டென்ட் ஆஃப் வீடியோ வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணால் கூட நமக்கு மானிட்டேஷன் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம வந்து அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது, அதாவது இப்போ நான் என்னோட உமா ஃப்ரம் தென்காசி சேனலில் இப்போ ரீசெண்டாக நான் கொடுக்கக்கூடிய வீடியோ எல்லாமே யூடியூப் சம்மந்தமான டிப்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோ என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா, நான் டெல்லியில் என்னோட டாக் வந்து போட்டிருக்கிறேன். அது கூடவே நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் மிக்ஸ்டு கண்டென்ட்டாக. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி நம்மளோட சேனலில் நீங்கள் புதுசாக ஒரு மிக்ஸ்டு கண்டென்ட்டாக வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி உங்களோட பீப்புளுக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப் சம்மந்தமான டிப்ஸ். ஆனால் நான் டெல்லியில் உள்ள வீடியோவும் சுற்றுலா தலங்களையும் நான் வந்து நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோலையும் நம்மளோட மிக்ஸ்டு கண்டென்ட் ஆஃப் வீடியோவில் என்னென்ன டாபிக் எல்லாம் நம்ம வந்து போட்டிருக்கோமோ வீடியோவா அந்த டாபிக் எல்லாமே உங்களை பார்க்க வரக்கூடிய புதிய ஆடியன்ஸுக்கு நீங்கள் வந்து சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் நினைப்போம் ஒவ்வொரு வீடியோவுக்கும் நம்ம என்னென்ன கண்டென்ட் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னு நினைப்போம். நம்ம வந்து இது வரைக்கும் மிக்ஸ்டு கண்டென்ட் ஆஃப் வீடியோ மட்டும்தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து எல்லா விதமான கண்டென்ட்டை பற்றியும் இதெல்லாம் நான் வந்து போட்டிருக்கேன், நீங்கள் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஓகே, அவங்க வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஓகே டெல்லியில் உள்ள வீடியோ போட்டிருக்காங்களா, வாங்க அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சில மெம்பர்ஸ் வந்து டெல்லியில் உள்ள வீடியோவும் பார்க்க ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி தான் உங்களோட சேனல்லையும் ஒரு கண்டென்ட்டை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க வரைக்கும் நீங்கள் வீடியோ போடும்போது எல்லா வித கண்டென்ட்டையும் நீங்கள் வந்து உங்களோட வீடியோவில் சொல்லனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட சேனலோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். 4வது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுறது. இப்போல்லாம் நிறைய வளர்ந்து
வந்து ரீச்சில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் எல்லாருமே கமெண்ட்டுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க வந்து லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர், மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் பர்டிகுலராக ஆன்சர் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கு ஆன்சர் பண்ணணும் அவசியமும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லா விதமான கண்டென்ட்டும் பார்க்குறதுக்கு, அதாவது அவங்க போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கண்டென்ட்டையும் பார்க்குறதுக்கு பீப்புள் இருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ தான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், இல்லை ஒரு சேனலில் இப்போ தான் ஒரு 5000 10,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறோம், இல்லை நீங்கள் லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தா கூட இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கமெண்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸுக்கும், இதில் சப்ஸ்கிரைபர் அல்லாத உறவுகளுக்கும் நீங்கள் கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணணும். இதன் மூலமாக உங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படி கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணால் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு டவுட் வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மள ஒருத்தவங்க வீடியோ பார்க்குறாங்க, அந்த வீடியோவில் ஏதோ அவங்களுக்கு கொஸ்டின் இருக்குது, அந்த கொஸ்டினை நமக்கு வந்து கமெண்ட் மூலமாக கேட்பாங்க. அவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு தான் நமக்கு கமெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட் தான். அவங்க ஒருவேளை சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் கூட நம்மகிட்ட வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த சேனலை பார்க்க போயிருக்கலாம். நம்ம அந்த கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா யூடியூப் தரப்புலேருந்து அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். இந்த உமா ஃப்ரம் தென்காசிலேருந்து உங்களுக்கு கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் போகும். அதன் மூலமாக நம்மளோட கமெண்ட்டை அவங்க என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க வருவாங்க. ஓகே, நம்ம கேட்குற கொஸ்டின்கெல்லாம் இவங்க ஆன்சர் பண்ணுறாங்க, ஓகே இவங்களை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களோட சேனலுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து ஜென்யூனாக பதில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட சேனலோட வளர்ச்சிக்கும் உங்களோட வியூஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5வது டிப்ஸ் தான் நான் இது வரைக்கும் சொன்ன 4 டிப்ஸுக்கும் முக்கியமான டிப்ஸ் இந்த 5வது டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் சொன்ன 4 டிப்ஸையுமே உங்களோட ஒவ்வொரு வீடியோலையும் அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் சொல்வீங்க, ஒரு வீடியோவில் நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு வந்து வியூஸே கிடைக்கல, சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணணும், எல்லா வீடியோ நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோக்கும் ரெகுலராகவே இதே டைப் ஆஃப் டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். நான் இந்த டிப்ஸ் மட்டும் இல்லை, நிறைய நம்ம சேனலில் யூடியூப் சம்மந்தமான டிப்ஸாக இருக்கட்டும், யூடியூப்பில் நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்காக இருக்கட்டும், எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறதுலேருந்து டேக், தம்ப்லைன் எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே நீங்கள் ரெகுலராக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்த உடனே உங்களோட சேனலில் எடுத்து நம்மளோட செட்டிங் எல்லாம் கரெக்டாக இருக்கா, நம்மளும் அடுத்த டைம் நாளைக்கு போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோவில் இவங்க சொன்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ரெகுலராக அப்லோட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு இவங்க சொன்ன செட்டிங் ஒர்க் ஆகலை, வேண்டாம் நம்ம அடுத்த சேனலை ஃபாலோ பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்ப அங்கே அவங்க சொன்ன செட்டிங்கை நம்ம யூஸ் பண்ணாமல் அடுத்து இன்னொருத்தங்க மாற்றி நம்ம டெக் சேனலை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும் பிரயோஜனம் கிடையாது. அந்த டிப்ஸை நம்மளோட சேனலாக இருக்கட்டும், இல்லை மற்ற டெக்குக்காரங்க சொல்லக்கூடிய டிப்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்டும் வியூஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யாருக்கெல்லாம் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.